பாவக்காய் வறுவல். இதுக்கு பாவக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்புத்தூள், இதுக்கு தேவையான உப்புத்தூள். இந்த பாவக்காயை நீங்கள் கட் பண்ணி கசப்பு தெரியக்கூடாதுன்னா ஒரு தண்ணியில் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு உப்பு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு அதில் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து இந்த மசாலா போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நான் சாப்பிட்டுக்குவோம், அதனால் நான் இன்றைக்கி போடலை. நான் இன்றைக்கி தண்ணியில் உப்பு தண்ணியில் போடலை. லெமன் ஒரு ஆஃப் லெமன், குட்டியாக இருந்தால் ஒன்று புழிஞ்சிங்க, இது பெருசுனால அரை லெமன் புழிஞ்சு. புழிஞ்சிட்டு இது பெசிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சுருங்க. பாவக்காய் வறுவலுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம், பாவக்காவை மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். மார்னிங் டைமில் குயிக்காகவும் இது செஞ்சிடலாம். லஞ்சுக்கும் பேக் பண்ணிடலாம். சும்மா ஒரு 5 நிமிஷத்தில் ஆகிடும். மசாலா நீங்கள் காத்தால் எதனா பேக் பண்ணுறதுக்குன்னா நைட்டே கட் பண்ணி மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா காலைல எழுந்திரிச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு பக்கம் சாதம் வச்சுட்டு இது பாவக்காவை கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் கடலக்காய் போட்டு தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் போட்டுடலாம். கடலக்காய் தான் போடணும் இல்லை, தேங்காய் திருவி கூட போட்டுக்கலாம். கடலக்காய் போட்டால் எங்களுக்கு பிடிக்கும்னு நான் போடுறேன். நீங்கள் தேங்காய் திருவல் கடலக்காய் பிடிக்கலைன்னா தேங்காய் திருவி கூட. வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல, வேர்க்கடலை நிலக்கடலை வறுத்து வச்சுக்கிட்டு தூள் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கல அப்படின்னா தேங்காய் திருவி கூட போட்டு பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும்.